அனைவருக்கும் மார்கழி காலை வணக்கம். இன்றைக்கு 5வது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கிற பொழுதே மாயனைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எல்லாரும் வியக்கக்கூடிய அளவுக்கு மாய லீலைகள்லாம் செய்யக்கூடியவனே, மதுராபுரியில தோன்றியவனே. மதுராபுரி என்கின்ற நகரத்துல கண்ண பரமாத்மா அவதாரம் பண்ண, அத சொல்றாங்க. மதுராபுரியில தோன்றியவனே, யமுனா நதிக்கரையில நீராடி விளையாடியவனே. அங்க யமுனை நதி ஓடுது, அந்த யமுனை நதிக்கரையில விளையாடி மகிழ்ந்தவனும், ஆயர்பாடியில தோன்றிய விளக்கினை போன்றவனும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு விளக்கு, இருட்டுல ஒரு விளக்கை ஏத்தி வச்சோம் அப்படின்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் விளக்க செய்யும் இல்லையா, அது எல்லா பொருட்களையும் சிறப்பித்து காட்டும் இல்லையா, இருக்கிற இடத்தையே பிரகாசமாக்கும் இல்லையா. அது போல இந்த ஆயர் குலத்துக்கு தோன்றிய விளக்கினை போன்றவன், ஆயர் குலம் சிறக்க அவதாரம் செய்தவன் அப்படின்றாங்க. தாயார் தேவகியோட வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவனும். இப்போ நாராயணர் நரசிங்க அவதாரம் எடுத்த அப்போ தூணை பலந்துட்டு நரசிங்க அவதாரம் எடுத்து வெளியே வந்தார் இல்லையா, அது போல கண்ண அவதாரம் எடுத்திருக்கலாமே. ஆனா அப்படி இல்லாம தேவகியோட வயிற்றுல வந்து பிறந்தார். அப்படி தேவகியோட வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவனும். இந்த பாசுரத்துல ஆயர்பாடியோட சிறப்பையும் அவருடைய குலத்தின் பெருமையும் தான் நமக்கு சொல்றாங்க. அதாவது மாயலீலைகள்லாம் செய்யக்கூடியவன் மகா மாயன், அவன் மதுராபுரியில அவதரிச்சான், யமுனை நதிக்கரையில விளையாடி மகிழ்ந்தான், ஆயர் குலத்திலே தோன்றிய விளக்கை போன்றவன், தாயார் தேவகியோட வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவன். அப்படிப்பட்ட எங்கள் கண்ணன் தாமோதரனை அப்படின்றாங்க. யசோதா தேவி கண்ண பரமாத்மாவுக்கு இடுப்புல கயிறால கட்டுனாங்களாம். அதனால அவருக்கு இடுப்புல கயிறு கட்டினதுனால அவருக்கு இடுப்புல தழும்பு ஏற்பட்டுருச்சாம். தாமம்னா கயிறு, உத்தரம்னா வயிறு, அதனால அவருக்கு தாமோதரன்னு பேராம். அந்த தாமோதரனை நம்ம தூய்மையாக நீராடி தூய மலர்களால் அவரை அர்ச்சித்து அவருடைய பெருமைகள்லாம் பாடி அவருடைய நாமத்தை போற்றி பாடினாலே போதுமா, நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே கீழே விழுந்து தூசா போயிடுமா. இப்போ ஒரு நெருப்புல ஒரு பொருளை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி எரிந்து சாம்பலாக போயிடுமோ அது போல இந்த தாமோதரனாக இருக்கக்கூடிய அந்த கண்ண பரமாத்மாவை நம்ம தூய்மையாக நீராடி தூய மலர்களால அர்ச்சித்து அவருடைய நாமத்தை பாடினாலே போதும், நம் செய்த பாவங்கள் எல்லாமே கீழே விழுந்து தூசா போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல அவருடைய குலத்தின் பெருமையும் அவருடைய நாமத்தின் பெருமையும் நமக்கு சொல்றாங்க. இந்த மார்கழியோட சிறப்பே கோவிலுக்கு செஞ்சு அவரை வழிபடுறதுதான். அதனால நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய சூரிய உதயத்துக்கு முன்பாகவே வைகறை பொழுதுல 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழுந்திருச்சு நீராடி நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு நம் வாழ்க்கையில நலம் பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.